திருப்பதி ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள். துலாம் முதல் மீனம் வரை. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: சித்திரை 3-4 பாதங்கள். சுக்கிர பகவானால் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பொன் பொருள் வாங்குவீர்கள். செல்வாக்குடன் நடைபோடுவீர்கள். பணம் வரும். பூர்வ புண்ணியத்தில் லாப அதிபதி சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். சுவாதி: வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். விருப்பம் பூர்த்தியாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடு விலகும். எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். விசாகம் 1-2-3 பாதங்கள். உழைப்பு அதிகரிக்கும். வேலை பளு கூடும். இந்த நேரத்தில் வேலைகள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு உண்டு. பொருள் சேரும். அடுத்து விருச்சிகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம். ராசிநாதனால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். பண விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அனுஷம். சனி பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் நீங்கள் எடுத்த வேலைகள் உடனேயாக முடிவிற்கு வர முடியாமல் போகும். அனைத்திலும் தடை தாமதம் ஏற்படும். மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். கேட்டை. உங்கள் திறமையால் நடக்காத வேலைகளையும் நடத்தி முடிப்பீர்கள். கையில் பணம் புரளும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். பொருளாதார நிலை உயரும். பொருட்கள் சேரும். அடுத்து தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மூலம். நீங்கள் நினைத்த வேலை நடக்கும். தெய்வார்களும் பெரிய மனிதர்கள் ஆதரவும் கிடைக்கும். திறமை வெளிப்படும். முயற்சியால் தடை விலகும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். போராடம். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். எடுத்த வேலைகள் நடக்கும். வியாபாரத்தில் தடை விலகும். வரவேண்டிய பணம் வரும். தம்பதிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். உத்திராடம் 1ஆம் பாதம். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கையில் பணம் புழங்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவால் வேலைகள் முடியும். அடுத்து மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2-3-4 பாதங்கள். சனி பகவானின் பார்வையால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பணவரவு உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். லாபம் சேரும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகள் நிதானமும் கவனமும் தேவை. திருவோணம். சனி ராகு சூரியன் புதன் சுக்கிரனால் நன்மைகள் நடக்கும். சில விஷயங்கள் எதிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் போகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணம் உடல்நிலையில் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும். அவிட்டம் 1-2 பாதங்கள். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முதலீடுகள் இந்த நேரத்தில் எதிர்மறையான நிலையை உண்டாக்கிட வாய்ப்பிருப்பதால் அனைத்தும் விழிப்பாக செயல்பட வேண்டும். அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள். செலவுகள் அதிகரிக்கும். பரம்பரை சொத்துக்களை விட்டு நிலைமையை சரி செய்வீர்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொள்வது நன்மை அளிக்கும். சதயம். கூட்டு கிரகங்களால் மனம் அலைமோதும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். எதிலும் ஒரு உறுதியான முடிவிற்கு வர முடியாத அளவிற்கு உங்கள் நிலை இருக்கும். நிதானமாக செயல்படுவதும் புதிய முதலீடுகளை முடிந்தவரை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சுமூகமான நிலை மாறும். வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் அதற்காக செலவு காத்திருக்கும். உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நெருக்கடி வரும். மனைவியின் ஆலோசனையை ஏற்பதும் மிகவும் நல்லது. அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புரட்டாதி 4ஆம் பாதம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். உத்திரட்டாதி. கூட்டு கிரகங்களால் செயல்களில் குழப்பமும் உடல்நிலையில் பாதிப்பும் ஏற்படக்கூடும். 6ஆம் இட கேதுவால் தலைக்கு வந்து தலைப்பயோடு போனது போல உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் பாதிப்புகள் விலகும். வம்பு வழக்குகள் என்ற நிலை மாறும். ரேவதி. செவ்வாயும் கேதுவும் உங்கள் நிலையை உயர்த்துவார்கள். போராட்டம் பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும்.